Hello aspirants, welcome to Sparks Academy and welcome to next session of T20 series. So in this session, we are going to analyze top 20 questions of tree structures. So let's move on to the first question. The weight of a 20 mm diabar per meter length is approximately. So usually, இது மாதிரி certain diameters கொடுத்துட்டு 10 mm, 20 mm, 30 mm இது மாதிரி diameters கொடுத்துட்டு they will ask you the weight of that particular bar. ஒரு மீட்டருக்கு diameter பேஸ் பண்ணி இதோட வெயிட்டை நம்ம எப்படி calculate பண்ணுவோம் அப்படின்னா weight is equal to d square divided by 162. ஸோ இந்த ஃபார்மேட்டை மறந்துடாதீங்க. ஏன்னா n number of question can be asked from this particular format itself. weight கொடுத்துட்டு diameter கேட்கலாம், diameter கொடுத்துட்டு weight கேட்கலாம். ஸோ இங்க வந்து அவங்க diameter கொடுத்துருக்காங்க. ஸோ diameter is 20. மேம் mmல சப்ஸ்டியூட் பண்ணுமா சென்டிமீட்டர்ல சப்ஸ்டியூட் பண்ணுமா அந்த டவுட்டே வேணா. Every time you need to substitute in mm only. So 20 mm. So 20 square divided by 162. So that gives us around 2.469 range varum. So 2.47. So correct answer for this is 2.47 kg. இதுல நீங்க என்ன பர்టిక్యులர் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா வெயிட்டும் டயாமீட்டரும் எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஃபார்மட் தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். Let's move to the next question. A propped cantilever of span L is subjected to a concentrated load at midspan. If MP, அதாவது the plastic moment capacity அப்படின்னு சொல்லுவாங்க. MP is the plastic moment capacity of a beam. Then the value of a collapse load is. So collapse load ஓட வேல்யூ என்னவா இருக்கும் எப்போ அப்படின்னா ஒரு propped cantileverல concentrated load midspanல ஆக்ட் ஆயிட்டு இருக்கும் போது. A very important question. Okay, so I will give you some cases. Propped cantilever தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நார்மலா கேண்டிலிவர்ல ஒரு பாயிண்ட் லோட் மட்டும் என்ல ஆக்ட் ஆகுது அப்படின்னா the collapse load is equal to plastic moment divided by length of this particular beam. Okay, அவ்வளோதான், சிம்பிள். கேண்டிலிவர் அப்படின்னா கொலாப்ஸ் லோட் என்ன அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே ஒரு ப்ராப்டு கேண்டிலிவரா இருக்கு, ஓகே, ஒரு ப்ராப்டு கேண்டிலிவரா இருக்கு அப்படிங்கும் போது இட் கோஸ் லைக் திஸ். கொலாப்ஸ் லோட் இஸ் ஈக்குவல் டு 6 MP டிவைடட் பை L. சிம்பிள் சப்போர்ட்டட் பீம்க்கு, ஓகே, ஸ்டாண்டர்ட் கேஸ்லாம் கொடுத்துட்றேன். சிம்பிள் சப்போர்ட்டட் பீம்க்கு 4 MP டிவைடட் பை L இஸ் தி கொலாப்ஸ் லோட். இந்த கொலாப்ஸ் லோட் கால்குலேஷன்ஸ்லாம் சச் அ பியூட்டிஃபுல் கான்செப்ட். நமக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அப்பர் பவுண்ட் தியரம், லோவர் பவுண்ட் தியரம் இதெல்லாம் பேஸ் பண்ணி என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு, ஈக்விலிபிரியம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சா, மெக்கானிசம் கண்டிஷன், தென் ஈல்டு கண்டிஷன், இது மூணும் என்னென்ன பீம்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிறது பொறுத்து நம்ம மெத்தட் செலக்ட் பண்ணுவோம். அது மூலமா ஸ்டாட்டிக் மெத்தட் யூஸ் பண்ண போறோம்னா கைனமேட்டிக் மெத்தட் யூஸ் பண்ண போறோம்னா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம கொலாப்ஸ் லோட்லாம் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதை பத்தின டீடைல்டு கிளாஸஸ்லாம் உங்களுக்கு வேணும், கொஞ்சம் சிவில் இன்ஜினியரிங் எனக்கு கான்செப்ஷுவலாக நிறைய லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் என்ரோல் அவர் கோர்சஸ். ஸோ தோஸ் ஆர் அவைலபிள் இன் அவர் வெப்சைட். ஸோ உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு கால் அவர் அகாடமி. ஓகேம்மா. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம என்ன ஆன்சர் பார்க்குறோம் அப்படின்னா they asked about the propped cantilever. ஸோ ஆன்சர் இஸ் 6 MP divided by L. ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் கேஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் மோர் தென் எனஃப் ஃபார் தி எக்ஸாம். அடுத்து, as per IS 800 1984, the factor by which the yield stress of a material of a member is divided to arrive the permissible stresses is known as. So yield stress of a material of a member is divided by the permissible stress அப்படின்னாவே it's nothing but the factor of safety. So margin of safety na என்ன அப்படின்னா this is specifically explained for a brittle material அப்படின்னு சொல்லுவாங்க. margin of safety அப்படிங்கிறது ductile materialக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. this is only the concept that is regarding the brittle material. So it is nothing but factor of safety minus 1. That means I can also write yield stress by permissible stress minus 1. Okay, so this is nothing but margin of safety. இதுவுமே question expect பண்ணலாம். load factor na என்ன அப்படின்னா it is ultimate load by working load. So we all know working load, permissible load, design load, allowable load, இது மாதிரி எக்கச்சக்க நேம்ஸ் வந்து கொடுத்து நமக்கு வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஒர்க்கிங் லோட. ஸோ அல்டிமேட் லோட் பை ஒர்க்கிங் லோட் gives us load factor. factor of safety அப்படிங்கிறது
yield stress divided by permissible stress. Margin of safety அப்படிங்கிறது it is explained only for a brittle material. That means yield stress by permissible stress minus of 1. Okay, so difference, basic difference வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். Okay, so let's move to the next question. A 12 mm diameter bolt is used to connect two plates. The standard size of a bolt hole is. So whenever you talk about this bolt and rivets, நம்ம ஹோல் பிளேஸ் பண்றோம் அப்படின்னா அடிஷ்னல் அலவன்சஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அது ரிவர்ட்ஸ்க்கும் போல்ட்ஸ்க்கும் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின். ஸோ வென் யூ யூஸ் த போல்ஸ் ஆஃப் 12 to 14 mm டயா, ஓகே 12 to 14 mm டயால நீங்கள் போல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹோல் வந்து the diameter of a bolt plus 1. ஓகே 1 mm நீங்கள் எக்ஸஸாக கொடுத்தா போதும். இதுவே 16ல இருந்து 24 mm வரைக்கும் நீங்கள் போல்ட் சைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது the whole dia is diameter of a bolt plus 2. When you use greater than 24 mm, diameter of a hole is diameter plus 3. So இங்க அவங்க கேட்டிருக்கிறது 12 mm, so obviously plus 1, 13 mm is the answer. இந்த range தெரியணும். Not only டேரக்டாவும் கேட்கலாம், சம்டைம்ஸ் நம்ம வந்து நியூமரிக்கல்லையும் இந்த மாதிரி இன்டர்பிரேஷன் வந்து இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. For sure, this kind of questions can be in your question paper. அடுத்து, let's move to the next question. The riveted connection, the elements that is provided to the nominal diameter of rivets having a diameter greater than 25 mm so as to work out the gross diameter is. So, greater than 25 mm. இதுதான் வந்து இங்கே கொஸ்டின் ஆஸ்கிங் பார்ட்டே. ஒரு ரிவர்ட் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த ரிவர்ட்டோட டயா லெஸ் தென் 25 இருந்தது அப்படிங்கும் போது the diameter of a hole is equal to dia of a rivet plus 1.5 mm. இல்ல, if it is greater than 25 mm, that means the diameter of a hole is equal to diameter plus 2 mm. Okay, so இந்த ரெண்டு ஃபார்மட்ஸும் உங்களுக்கு தெரியணும். அவங்க கேட்டிருக்கிறது greater than 25 mm, so option A is the correct answer. Okay, so next question பார்க்கலாம். The minimum pitch for M16 bolt of a grade 4.6 is. ஸோ இந்த இடத்துல பிச் வேணும் அப்படின்னா, மினிமம் பிச் வேணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி எனக்கு டயாமீட்டர் வேணும். மேம் டயாமீட்டர் வந்து இங்கே டேரெக்டாக கொடுக்கவே இல்லையே அப்படின்னா, எஸ் M16 அப்படிங்கிற டேர்மில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திஸ் M16 இஸ் நத்திங் பட் வி ஆர் யூசிங் அ போல்ட் ஆஃப் 16 mm டயா. ஓகே, ஸோ மினிமம் பிச்னா என்னமா, இட்ஸ் நத்திங் பட் 2.5 into diameter of the bolt. So 2.5 into 16, that gives us the answer of 40 mm. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ டேரெக்டாக அவங்க டயாமீட்டர் அப்படிங்கிற ஃபார்மெட்டில் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. they represent in any other form. ஸோ இந்த இடத்துல M16, M12, M20 அந்த மாதிரி ஃபார்மெட்ஸ்லையும் அவங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம். லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். The minimum edge distance in bolt connection specified by the code IS 800-2007 should be maintained to avoid. ஸோ மினிமம் எட்ஜ் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது மெயினாக இந்த டியரிங் ஆஃப் பிளேட்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்கறது. ஓகே, மினிமம் எட்ஜ் டிஸ்டன்ஸ் ஆஸ் வெல் as end distance. எப்போ இந்த டியரிங் ஆஃப் பிளேட் நடக்கும் அப்படின்னா, when the strength of the bolt is greater than strength of the plate, this tearing failure happens. That means இந்த இடத்துல ஒரு போல்ட் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன், ஒரு ஷியர் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஆப்வியஸ்லி இங்கே ஒரு லோட் நம்ம அப்ளை பண்ணும்போது ஷியர் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த பிளேட் அப்படியே கிழிச்சிக்கிட்டு, ஓகே, டியர் பண்ணிக்கிட்டு இந்த போல்ட் வெளியே வரதான் டியரிங் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ மேம் இது நடக்கும் அப்படின்னா, பிளேட்டோட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது, போல்ட்டோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது இந்த ஃபெயிலியர் நடக்கும். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மெயினாக மினிமம் எட்ஜ் டிஸ்டன்ஸ் கொடுக்குறான் அப்படின்னா அது வந்து டியரிங் ஃபெயிலியருக்காக தான் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட், in a riveted joint, when number of rivets decreases from innermost to the outermost row, the joint is said to be. So that means ரெண்டு கனெக்ஷன் இருக்கு, இது ஒரு பிளேட், இது ஒரு பிளேட். ஓகே, ஐ நீட் டு கனெக்ட் திஸ். ஸோ நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் போல்ஸ் வேணாலும் போட்டு கனெக்ட் பண்ணலாம், இது மாதிரி போட்டு கொடுக்கலாம். பட் இங்கே அவங்க கொஸ்டின் மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, தி நம்பர் ஆஃப் ரிவர்ஸ் டிக்ரீசஸ் ஃப்ரம் இன்னர்மோஸ்ட் டு தி அவுட்டர்மோஸ்ட். ஸோ இன்னர்மோஸ்ட்லேருந்து அவுட்டர் மோஸ்ட்க்கு நம்பர் ஆஃப் ரிவர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கும் போது அதை என்ன பேட்டர்னில் ரெப்ரசென்ட் பண்ணுவீங்கிறது தான் கொஸ்டின். திஸ் இஸ் நத்திங் பட் like this.
இன்னர் மோஸ்ட்லேருந்து அவுட்டர் மோஸ்ட்க்கு நான் மூவ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ரிவர்ட்ஸ் வந்து இந்த இடத்துல டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. எப்போவுமே இந்த செக்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் செக்ஷன் சொல்லுவோம். இதுவுமே கொஸ்டின் கேட்கலாம். இது மாதிரி ஒரு டைமண்ட் ரிவர்ட்டிங் கொடுத்துட்டு கிரிட்டிக்கல் செக்ஷன் லைஸ் வேர் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். இட் இஸ் ஆல்வேஸ் அட் தி அவுட்டர் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் அ ரிவர்ட் அண்ட் திஸ் செக்ஷன் இஸ் டர்ம்ட் அஸ் அ டைமண்ட் ரிவர்ட்டட் கனெக்ஷன்ஸ். ஸோ இது எதுக்காக பிளேஸ் பண்ணுறோம்? டு சேவ் தி நம்பர் ஆஃப் ரிவர்ட்ஸ். எனக்கு வந்து ஒரு 9 போடுற இடத்துல நான் அது மாதிரி 6 பிளேஸ் பண்ணனாவே போதும். the same strength I can achieve, the same connection strength I can achieve. moreover critical sectionல ஒரு சிங்கிள் ரிவர்ட்டோ இல்லை சிங்கிள் போல்ட்டோ இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. நெட் ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு 3 ரிவர்ட் போடுற இடம் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷனாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நெட் ஏரியா ரொம்ப கம்மியாக இருக்கும். நெட் ஏரியா கம்மியாக இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரென்த்தும் கம்மியாக இருக்கும். இந்த இடத்துல நெட் ஏரியா இஸ் ஹையர் as well as strength can be also higher. So whenever you prefer for doing this kind of connections, go for a diamond riveting அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதோட கிரிட்டிக்கல் செக்ஷன் எப்போவுமே ஃபைனல் எண்ட் அந்த அவுட்டர் லைனாக தான் இருக்கும். அதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், the minimum size of a fillet wells when thickness of a thicker part is 30 mm will be. So minimum size of a fillet weld இது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா thickness of a thicker part. That means thickness of a thicker plate பொறுத்து இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை திக்னஸ் ஆஃப் தி திக்கர் மெம்பர் வந்து லெஸ் தென் 10 mm இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபில்லட்டோட மினிமம் சைஸ் வந்து 3 mm ப்ரொவைட் பண்ணணும். 10 to 20னா 5 ப்ரொவைட் பண்ணும். 20 to 32னா 6 ப்ரொவைட் பண்ணும். 32 to 50 வரும்போது 8 ப்ரொவைட் பண்ணும். இங்கே கொடுத்துருக்கிறது 30 mm கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஷுட் கோ ஃபார் 6 mm ஆஃப் அ மினிமம் சைஸ் ஆஃப் ஃபில்லட் வெல்ட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபார்மட்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கோங்க. இதில் இருந்து நிறைய தடவை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. we can expect this kind of questions as well. Let's move to the next question. The steel angle tension member may not fail due to. ஸோ நம்ம டென்ஷன் மெம்பராக யூஸ் பண்ணுறோம் ஆங்கிள் செக்ஷன், சி செக்ஷன், எல் செக்ஷன், இது மாதிரி வாட் எவர் த செக்ஷன் மேபி எந்த ஃபெயிலியர் மோட் வந்து டென்ஷன் மெம்பரில் நடக்காது அப்படிங்கிறது தான் எங்கள் கொஷின். கிராஸ் செக்ஷன் ஈல்டிங், பிளாக் ஷியர் ஃபெயிலியர், லோக்கல் பக்லிங், நெட் செக்ஷன் ரப்ச்சர். ஸோ யூஸ்வலாக கிராஸ் செக்ஷன் ஈல்டிங் நடக்கும். தட் மீன்ஸ் த ஈல்டிங் இஸ் ஹேப்பனிங் ஓவர் அ கிராஸ் செக்ஷன். இந்த இடத்துல நம்ம ரிவர்ஸோ போல்ட்டோ எதுவுமே போடல டென்ஷன் மெம்பருக்கு. மேபி வெல்டிங் கனெக்ஷன் நம்ம கொடுத்துட்டு லோடு அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கும் போது கிராஸ் செக்ஷன் ஈல்டிங் நடக்க சான்ஸ் இருக்கு. as well as நெட் செக்ஷன் ரப்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரப்ச்சர் இஸ் ஹேப்பனிங் ஓவர் தி நெட் செக்ஷன். ரிவர்ஸ் ஆர் இட்ஸ் போல்ஸ் நம்ம கொடுக்குறோம், நெட் செக்ஷன் எனக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு, கிராஸ் செக்ஷன்லேருந்து நெட் செக்ஷன் கன்வெர்ட் ஆயிடுச்சு. இதுலேயும் ரப்ச்சர் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து பிளாக் ஷியர் ஃபெயிலியர் நடக்க வாய்ப்பு இருக்கு. this 3 can happens. Okay, local buckling is not in a case of a failure of tension member. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இந்த ரப்ச்சர் வருது அப்படிங்கும் போது யூ ஷுட் டேக் அ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி as 1.25. ஈல்டிங் வருது அப்படிங்கும் போது 1.1 எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. பிளாக் ஷியர் இஸ் நத்திங் பட் தி காம்பினேஷன் ஆஃப் ஈல்டிங் அண்ட் ரப்ச்சர் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஈல்டிங் பிளஸ் ரப்ச்சர். ஸோ இந்த இடத்துல ஷியர் எங்கே ஏற்படும், டென்ஷன் எங்கே ஏற்படும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அதோட ஸ்ட்ரென்த்தை கேல்குலேட் பண்ணணும். ஸோ இதெல்லாமே டீட்டெயில்டாக நம்மளோட செஷனில் பார்த்துருக்கோம். இப்போ இஃப் யூ வாண்ட் யூ கேன் சப்ஸ்கிரைப் டு தட் வீடியோ கோர்சஸ் அண்ட் வாட்ச். ஓகே, நெக்ஸ்ட். Let's move to the next question. If A1 is the effective cross-sectional area of a connected leg and A2 is the gross cross-sectional area of an unconnected leg, the net effective area of a single angle is given by A1 plus KA2, where K is equal to. இது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் A gross வந்து எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ண முடியாது. Once you are going for a revert or bolt connection, you should rely on the A net values alone. Okay, A net தான் நான் வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் A net யூஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியா அப்படின்னா if you are using angle section, நீங்கள் எங்கே இடத்துலாம் ஆங்கிள் செக்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல A நெட்டோட வேல்யூ கேல்குலேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன் மேம் அப்படின்னா வெறும் பிளேட்டுக்கோ ஃப்ளாட்ஸ் பிளேட்ஸ் இது மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க மெம்பரா அப்படிங்கும் போது easily you can ignore the diameter of a hole and you can calculate the A net value. Okay, நான் வந்து diameter of hole மட்டும் மைனஸ் பண்ணிட்டு A net value calculate பண்ணுறேன். ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா அந்த கனெக்டட் லெக் அன்கனெக்டட் லெக் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் எப்போ இன்வால்வ் ஆகுதோ அந்த இடத்துல A நெட்டோட வேல்யூ டைரக்டாக நீங்கள் வந்து டயாமீட்டர் மட்டும் மைனஸ் பண்ணுறதுனால கிடைக்காது. ஏன்னா இங்கே லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ், ஓகே, லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் தி A net. ஸோ ஹியர் யூ நீட் டு இன்கார்பரேட் அ ஃபேக்டர் தட் இஸ் கால்ட் K. கேங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ A1 அப்படிங்கிறது கனெக்டட் லெக்கோட ஏரியா, A2 அப்படிங்கிறது அன்கனெக்டட் லெக்கோட ஏரியா,
எப்போ மேம் இந்த A1 A2 நான் வந்து கரெக்டாக எடுத்துக்க முடியும் அப்படின்னா when your plate or gutter plate whatever the plate that you are going to connect இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கும் போது இந்த இடத்துல நான் ஒரு கனெக்ஷன் கொடுத்துறேன் அப்படின்னா ஆப்வியஸ்லி இந்த ஆர்ம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஆர்ம் எனக்கு A1 இருக்கும், இந்த ஆர்ம் நான் அதை பிளாக்ல ட்ரா பண்ணுறேன், இந்த ஆர்ம் வந்து எனக்கு A2 இருக்கும். கரெக்டா? A2 is unconnected, A1 is connected. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஏற்படுதோ இந்த கனெக்ஷன் மூலமா பிளேட் ஏதோ ஒரு லோடு தாங்குறதுன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஏற்படுதோ அதுதான் எனக்கு A2லயும் நடக்குமா அப்படின்னா கிடையாது. ஓகே, கண்டிப்பா இதுல வந்து ஒரு ஷியர் லேக் இருக்கும் ஆப்வியஸ்லி. ஸோ இதெல்லாம் நான் அக்கமடேட் பண்ணிட்டு ஏனட்டோட வேல்யூ கேல்குலேட் பண்ணும் அப்படின்னா ஐ நீட் டு இன்கார்பரேட் அ ஃபார்முலா கான்ஸ்டன்ட் கால்ட் K. ஸோ தட் K is equal to 3A1 divided by 3A1 plus A2. 3A1 divided by 3A1 plus A2. ஓகே, இது வந்து ஒரு ஆங்கிளை மட்டும் நீங்க கனெக்ட் பண்றீங்க அப்படிங்கும் போது, இல்ல ஐ வாண்ட் டு கனெக்ட் 2 angles to add on a strength, அதாவது இந்த பக்கம் ஒரு கனெக்ஷன், இந்த பக்கம் ஒரு கனெக்ஷன், இது மாதிரி 2 லெக்கை வந்து நான் கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஒரே பிளேட் கூட 2 லெக்கை நான் கனெக்ட் பண்றேன், 2 ஆங்கிள் செக்ஷனை நான் கனெக்ட் பண்றேன் அப்படிங்கும் போது the K values remains to be 5A1 divided by 5A1 plus A2. Okay, be aware of it. This kind of questions can be asked. Next question போலாம். The ratio of a bearing stress and average shear stress in a mild steel as per IS 800 1984 is. So நமக்கு தெரியும் bearing stress அப்படிங்கிறது 0.75 FY, average shear stress அப்படிங்கிறது 0.4 FY. They are asking the ratio of a bearing stress and average shear stress. So 0.75 FY divided by 0.4 FY, ரெண்டும் கேன்சல் ஆகுது. 0.75 divided by 0.4 என்னமா வரும்? What is the value of this? This is 1.875. Option D is the correct answer. Simple. Okay, direct question தான் இது. அடுத்த phenomenon for the internal transfer of forces from one leg to the other. ஸோ இந்த கான்செப்ட் இப்போ தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். கனெக்டட் லெக்கும் அன்கனெக்டட் லெக்கும் இருக்கிற இந்த ஸ்ட்ரெஸ் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுதான் நம்ம ஷியர் லேக் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எஃபெக்டிவ் ஷியர் slenderness ratio for a member carrying a compressive loads resulting from a dead load and imposed loads. So slenderness ratio value base பண்ணி எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மெயினா கம்ப்ரெசிவ் மெம்பர் as well as டென்ஷன் மெம்பர், அதுலயும் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் கொடுத்துரு. இங்க அவன் கேட்டிருக்கிறது வந்து டெட் லோட்க்கும் லைவ் லோட் காம்பினேஷன்லயும் வாட் வில் பி தி லாம்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் 180. தே ஆஸ்க்ட் அபவுட் சீஸ்மிக் லோட், விண்ட் லோட் இது மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படிங்கும் போது the lambda is equal to 250. Reversal of stresses வந்து ஏற்படுது அப்படிங்கும் போது the lambda is equal to 350. When they undergo the reversal of stresses, lambda is equal to 350. So different kind of questions can be asked. Tension member, compression member, இதுல இருக்கிற slenderness ratio value எல்லாமே பார்த்துக்கோங்க, important. Next question போலாம். As per IS 800 1984, the lacing of a compression member shall be proportion to resist a total transverse shear equal to at least. So total transverse shear எவ்வளோ ஏற்படும்? ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லேசிங் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஆக்சுவல் மெம்பர்ஸாக டிசைன் பண்ணிட்டு வரேன். பட் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது கண்டிப்பாக அதில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஷியர்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ காலம்ல ஒரு சடன் லோடு வருது, ஒரு பீங்கிற லோடு வருது அப்படின்னா, ஒரு 100 கிலோமீட்டர் வருது அப்படின்னா அதுல வெறும் 2.5 கிலோமீட்டர் வந்து எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஷியரா வருது அப்படிங்கிற அசம்ஷனை நம்ம எடுத்துப்போம். ஏன்னா லேட்டரல் லோட் இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஒரு லேசிங் மெம்பர் எடுத்துக்கிறோம், ஒரு பேட்டன்ஸ் மெம்பர் எடுத்துக்கிறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா லேட்டரல் லோட்ஸ் வந்து இங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதே கொஸ்டினை ஓகே எந்த ஒரு லைனும் மாத்தாம இதை லேசிங்க்கு பதிலா பேட்டன்ஸ் அப்படின்னு கொடுத்தாலும் சேம் ஆன்சர் தான் வரும். 2.5% of the actual load. Very important. Actual load means what is the load that is coming over column that we are talking about. Build-up column தான் obviously lasing member, battens member எல்லாம் யூஸ் பண்ண போறேன். ஸோ அந்த காலம்க்கு எவ்வளோ லோட் வருது அதான் வந்து 2.5% of the axial load. ஸோ இதை தவிர்த்து வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா, எஃபெக்டிவ் லென்த் நீங்க எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. 10% of the effective length of a column can be increased. எதுக்காக? to tackle this kind of shear load. நான் வெறும் ஆக்சுவல் மெம்பர்னு டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். அந்த இடத்துல இது மாதிரி வரதுனால நான் எஃபெக்டிவ் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி லோட் கேரிங் கெப்பாசிட்டி கம்மி பண்றேன், அவ்வளவுதான். So let's move to the next question. The angle of inclination of a lacing bar with longitudinal axis of a column should preferably be between. So இந்த angle of inclination lacing bar எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிங்கிள் லேசிங்கா இருக்கட்டும், டபுள் லேசிங்கா இருக்கட்டும், the angle of inclination
is should be within 40 degree to 70 degree. In the range important ma. As per the limit state design of steel structures, IS 800 code on steel design stipulates the partial safety factor resistance of a member to buckling as. So buckling, yielding, rupturing, fracturing, இந்த மாதிரி termsலாம் கொடுத்துட்டு what is the partial safety factor அப்படின்னு question கேட்பாங்க. Whenever you talk about buckling and yielding, okay, whenever you talk about buckling and yielding, the partial safety factor is 1.1 only. அடுத்து fracturing, breaking, rupturing, இந்த மாதிரி என்ன terms கொடுத்தாலும் சரி. Okay, what is the partial factor of safety? It is 1.25. Very important question asking part. ஏன்னா நம்ம இங்க இல்லைனாலும் tension memberல strength calculate பண்றதுக்கு yield failure over gross section and rupture failure over the net section இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அங்க நீங்க இந்த factor safety யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இங்க buckling கேட்டிருக்கான். I'm sorry, it is 1.1. It is 1.1. Okay, fine. Let's move to the next question. A beam section is classified as a low shear case when the factored shear force is less than. So low shear, high shear நீ எப்போ நம்ம classify பண்ணுவோம் அப்படின்னா, இந்த factored shear force இருக்கு பாத்தீங்களா, அது வந்து less than 0.6 VDயா இருக்கு. இந்த VDனா என்ன மேம் அப்படின்னா டிசைன் ஸ்ட்ரென்த், டிசைன் shear strength. இந்த டிசைன் shear strengthோட 60% விட நம்ம factored shear force வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு low case shear. இல்ல greater than 0.6 VDயா இருக்கு மேம் அப்படின்னா அதுக்கு பேரு high case shear. ஓகே, high shear case ஆர் இந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இதை பொறுத்து தான் நம்ம வந்து மொமெண்ட் கேரிங் கெப்பாசிட்டியோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். இதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக செஷனில் பேசியிருக்கோம். யூ கேன் வாட்ச் தட் செஷன். அடுத்து, the angle of dispersion of a concentrated load on a flange to the web plate of a steel beam is. ஸோ அந்த ஃபிளான்ஜில் இருந்து ஸ்டீல் பீம்க்கு வர அந்த லோ டிரான்ஸ்ஃபர் என்ன டிகிரியில் இருக்கும் அப்படின்னா, இட் ஆல்வேஸ் 45 degree with vertical. Question asking part. Again, 45 degree with vertical. இது important. For a vertical stiffened web of a plate grider, the lesser clear dimension of a panel should not exceed. அதாவது ஒரு ஐ செக்ஷன் எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு ஐ செக்ஷன் எடுத்துக்கிறேன். இதுல நிறைய ஸ்டிஃப்னஸ் வந்து நான் பிளேஸ் பண்ணுவேன். இங்க வெர்டிகல் ஸ்டிஃப்னஸ் பிளேஸ் பண்ணுவேன், ஹரிசாண்டல் ஸ்டிஃப்னஸ் பிளேஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2 வெர்டிகல் ஸ்டிஃப்னருக்கு நடுவில் இருக்கிற அந்த ஸ்பேஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேனல் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ திஸ் பேனல், ஓகே, இதுக்கு லெசர் டைமென்ஷன், கிரேட்டர் டைமென்ஷன் இருக்கு. லெசர் டைமென்ஷன் ஷுட் பி 180 T, 180 into this thickness of a web. இதுவே கிரேட்டர் டைமென்ஷன் அப்படின்னா 270 into T. இந்த ரெண்டு வேல்யூம் பார்த்துக்கோங்க. லெசர்னா 180 T, கிரேட்டர்னா 270 into T. ஓகேவா? ஸோ வித் திஸ் ஐம் கோயிங் டு வைண்ட் அப் திஸ் செஷன். ஹோப் திஸ் செஷன் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் நம்மளோட ஸ்பார்க்ஸ் அகாடமியில் ரிவிஷன் மேரத்தான் போயிட்டு இருக்கு. ஜிஎஸ்க்கு ஆல்ரெடி முடிஞ்சிருக்கு. இப்போ சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் for a municipal administration and water supply department exam, you will be having your revision marathon sessions daily. So admission details venum appadina call this number 8190879379. Thank you so much. Let's meet in the next video.